அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டோனட் தான் செய்ய போகிறோம். இது பண்ண தண்ணியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டு ஆக்டிவேட்க்கு வச்சுருங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதை நம்ம மைதா வடைன்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு முட்டையை அடித்து பவுலில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை விடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முட்டையும் சர்க்கரையும் மிக்ஸ் ஆகணும். நான் ஒரு 3/4 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். பாலும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பால், முட்டை, சர்க்கரை மிக்ஸ் ஆனவுடனே ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவில் பட்டர், உப்பு போட்டு நல்லா பிசைங்க. மைதா மாவு, பட்டர் ரெண்டும் சேரணும். நம்ம ஆக்டிவேட்க்கு வச்சுருந்த ஈஸ்ட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. முட்டை, பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க மாவில். எனக்கு இந்த பால் போதுமான இருந்தது. உங்களுக்கு வேணும்னா பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சுக்குங்க. நம்ம பீஸாவுக்கு எப்படி பிசையுமோ அந்தமாரி தான் நல்லா பிசையணும். இது பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு வச்சுருங்க. ஏதாவது ஈரத்துண்டு இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு மூடி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் மாவு எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இப்போ மாவை நம்ம இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அப்புறம் நம்ம பூரி கட்டையில் உருட்டிக்கலாம். ரொட்டி மாதிரி தான் உருட்டணும். ஆனால் கொஞ்சம் இதாக இருக்கணும், கொஞ்சம் தடிமாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக உருட்டாடுதுங்க. ரொட்டி மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது மூடியை வச்சு இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான மூடியை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம், அது நம்ம இஷ்டம். ஷேப் என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நம்ம பசங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்குறது நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விடுங்க. ஏதாவது ஒரு சின்ன இது வச்சு மூடி வச்சு இதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நான் கேக் நாசில் வச்சு தான் போட்டுக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. எப்படி உப்பி வருது பாருங்கள் டோனட்டு. இப்போ நம்ம சாக்லேட் சிரப் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் பால் எடுத்துக்கோங்க. சாக்லேட் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட இருந்த டார்க் சாக்லேட் தான் எடுத்தேன். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடரும் போட்டுக்கிட்டேன் நான். நீங்கள் வெறும் சாக்லேட் வச்சு கூட செய்யலாம். சர்க்கரை போடுங்க 1 ஸ்பூன்னு. பட்டர் போடுங்க. திக்கானவொன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டோனட்டில் ஒட்டி இந்த மாதிரி வைங்க சாக்லேட் சிரப்பை. பார்க்க மட்டும் கடையில் வாங்கின மாதிரி இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. மேலே ஸ்ப்ரிங்கிள் தூவுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் நல்லா செய்கிறேன்னா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செஞ்சால் தான் எனக்கு தெரியும் என்னோடய ரெசிபிங்க எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.